யாராச்சு ரேவதிய கூப்பிட்டு அவங்க மாமனார் வீட்டு விருந்துக்காக போறாங்க. அங்க போனதும், "வாங்க மாப்பிள வாங்க. உங்களுக்காக தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். வாங்க உட்காந்து சாப்பிடலாம்." அப்படின்ட்டு அவங்க மாமா கூப்பிடுறாங்க. உடனே கோமதியும், "உட்காருங்க சாப்பிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. உடனேவும், "நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க." அப்படின்ட்டு கோமதிய சொல்றாங்க. "இல்லங்க, நான் தானே இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நானே எல்லாத்துக்கும் பரிமாறுறேன். நீங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி மலரையும் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. உடனேவும் இங்க தங்கராஜுக்கு கோவம் வருது. நமக்கு ஈக்குவலா அவ உட்காந்து சாப்பிடணுமா அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் கீழ எடுத்து போடுறாங்க. மதி இருந்துகிட்டு, "எல்லாரும் கீழ எடுத்து போடாதீங்க. பிளேட்டு ஓரத்துல வைங்க. இல்லன்னா கிண்ணம் இருக்கு. அதுல போடுங்க. இப்படியெல்லாம் கீழ போடாதீங்க. அந்த கிண்ணத்துல போட முடியாது. நான் எப்பவும் போல தரையில தான் போடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "மாப்பிள நீங்க எப்படினாலும் சாப்பிடுங்க. இது உங்க வீடு." அப்படின்ட்டு தங்கராஜ் மாமனாரும் சொல்றாங்க. மதி இருந்துகிட்டு, "உங்க வீடுனா நீங்க எங்கனாலும் போடுவீங்களா? அப்பனா நீங்க தான் அத சுத்தம் பண்ணி வைக்கணும். நீங்க தான் அத எடுத்து அந்த பிளேட்ல போட்டு கழுவணும்." அப்படி சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே தங்கராஜுக்கு கோவம் வருது. கோவம் வந்ததும் மதிய அடிக்க போறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, "மாமா அவ என்ன தப்பா சொன்னா? அந்த கீழ போடுறத அந்த கிண்ணத்துல தானே போட சொன்னா. அதுக்கு போயிட்டு நீங்க மதிய அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்குறீங்க." அப்படின்ட்டு சுரேஷ் வந்து கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, "அவ என்ன பேசிக்கிட்டு இருக்காமா மச்சான். நீ என்னன்னா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற. என்ன மச்சான் நீ ரொம்ப மாறிட்ட." அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "நான் மாறல மாமா. அவ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க கீழ போடுறத அந்த கிண்ணத்துல போடுறதுனால என்ன ஆக போகுது?" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாங்க. இருந்தாலும் என் ஒய்ஃப என் கண்ணு முன்னாடி யாராவது கை ஓங்குறத என்னால எப்படி மாமா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படின்ட்டு சுரேஷ் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு மதிக்கு ஆச்சரியமா இருக்குது. இவங்க நமக்காக சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்நேரத்துல தங்கராஜ் எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கோமதி நம்ம எதுவும் பேச வேண்டாம். நம்ம கெஸ்ட்டா வந்திருக்கோம். அத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு கோமதி அமைதியா இருக்கிறாங்க. தங்கராஜ் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.